Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்திரு அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ கோல்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்குது, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி வந்து மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி அண்ட் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த டெய்லி எஃபிஜியில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ. இது நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கலாம் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஏரியா ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பை போகும் ப்ரோ. இஃப் சப்போஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னா இது வந்து ஏஎம்டியாக இருக்கலாம் ப்ரோ. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லோவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அடுத்தடுத்து எஃபிஜி ஃபார்ம் ஆகி போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த எஃபிஜியை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக பைஸ் டார்கெட் பண்ணுங்க. எது வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஹை வந்து இந்த ஹை எடுக்கல அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் எடுத்துருச்சு அப்படின்னா இந்த நியூ இயரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ப்ரைஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்ரெசிவாக வச்சுட்டோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி கன்சாலிடேஷன் கேண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ரூல் இருக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல அக்ரெசிவாக போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் வீக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஓல்டையை பர்ச் பண்ணிட்டு வீக்லி ஓல்டைக்குள்ளே அந்த விக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? போய் 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே சிஐஎஸ்டியும் நடந்துட்டு இருக்கு. இந்த இங்க தெரியுது பாத்தீங்கன்னா, இங்க சிஐஎஸ்டி நடந்து நம்மளுக்கு கண்டினியூஷன் நடந்து செல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் வீக்லியில பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரிய ஒரு வாய்டு கிரியேட் பண்ணிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எஃபிஜி கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் போட்டிருக்கு. இஃப் இன்கேஸ் இது ஏஎம்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த எஃபிஜியை கிரியேட் பண்ணிருக்காது வீக்லியில. அப்படியே அக்ரெஷனா இந்த டெய்லி எஃபிஜியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுந்திருக்கும். பட் நம்மளுக்கு வீக்லியில எஃபிஜி கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிளியரா நம்மளுக்கு பை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரைஸ் நான் பை தான் போக போறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தருது. ஓகேங்களா? நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா வச்சுக்கோங்க. இங்க வரும்போது நீங்க பை அடிங்க. ஃபர்தரா நமக்கு எஃபிஜி ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க இருக்கும் போது நீங்க பை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஏரியால ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணுச்சு. பாத்தீங்களா? நானும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எஃபிஜியை டேக் பண்ணிட்டு 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, கேண்டில் டு க்ளோஷர் வச்சான். அதாவது ஒரு பின்பார் கேண்டில் இங்க நம்மளுக்கு 4 ஹவர்ல வச்சிருந்துச்சு. மார்க் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த கேண்டில் வச்சிருந்தோம். பட் 4 ஹவர்ல வச்சிருந்து. பட் இது வந்து டெய்லி எஃபிஜி தானே. ஸோ நம்மளுக்கு டெய்லியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர். 1 ஹவர்ல நம்மளுக்கு ஐஎஃபிஜியோ சிஸ்டோ வச்சிருந்தா தான் நம்ம வந்து அந்த டெய்லி எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளேயே வர முடியும். ஸோ பட் நம்ம 1 ஹவருக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிஸ்டு வைக்கல அந்த டைம்ல. 4 ஹவர் கேண்டில் இங்கே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஏரியால நம்ம நெக்ஸ்ட் 4 ஹவர் ஓப்பன். இந்த ஒரு 4 கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு C2 கேண்டிலா வச்சிருந்துச்சு. ஓகேங்களா? 1 ஹவர்ல நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நீங்க கேட்கலாம், இங்க எஃபிஜி இருக்குல்ல ப்ரோ, இது இன்வெஸ்ட் பண்ணிருக்குல்ல ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். பட் நான் எப்படி ஐஎஃபிஜியா நான் எடுத்துப்பேன் அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் எஃபிஜிஸ் இருக்கு அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் சிபிஸ் சீரீஸ் ஆஃப் பிசிஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நான் மொத்தத்தையும் எடுத்துட்டு இதை மொத்தமா தாண்டி க்ளோஸ் வச்சாதான் ஐஎஃபிஜி அப்படின்னு நான் ஒரு கணக்கு எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் இந்த எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா மேபி இந்த எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு ஓவராலா நமக்கு வந்து ஒரு வீக்லி ஓல்டை பர்ச் பண்ணிட்டு செல் ஆகிட்டு இருக்கு. டெய்லியில அக்ரெஷனா ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இங்க 1 ஹவர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், நல்லா அக்ரெஷனா செல்லு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அடுத்து பிரேக் வச்சு அப்படியே அக்ரெஷனா ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. இந்த சினாரியோல நமக்கு வந்து இந்த எஃபிஜி இது வந்து என்ன எஃபிஜின்னு பாருங்களேன், ப்ரீமியம்ல இருக்கிற ஒரு எஃபிஜி. ப்ரைஸ் செல் ட்ரெண்ட்ல இருக்கானா ப்ரீமியம்ல இருக்கிற அரேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி போவோம். பை ட்ரெண்ட்ல இருக்கானா டிஸ்கவுண்ட்ல இருக்க அரேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி போவோம். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து ஓடிபி போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், கரெக்டா அது வந்து ப்ரீமியம்ல இருக்கிற ஒரு எஃபிஜி. ஸோ அந்த எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம செல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்றதுனால நான் அந்த 4 ஹவர் C2 பார்த்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 1 ஹவரை ஸ்விட்ச் பண்ணி பார்த்தேன். 1 ஹவர் ஸ்விட்ச் பண்றப்ப நம்மளுக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு எஃபிஜி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஐஎஃபிஜியா மாத்திருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்க போகலாம் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செஷனுக்கு, இந்த லண்டன் செஷனுக்கு நெக்ஸ்ட் எஃபிஜிக்கு போகும். இந்த எஃபிஜில தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க ஃபர்தரா ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். பட் பிரேக் போட்டு ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ஒரு என்ட்ரி மாடல் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜியை ஐஎஃப்இஜியை நம்மளுக்கு மாற்றிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 4 ஹவர்லேயே நம்மளுக்கு வந்து C2 க்ளோஸ் வச்சிருந்துச்சு. அந்த C2 க்ளோஸ் கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த C2 க்ளோஸ் வேலிடா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இதோட ரெஸ்பெக்டிவ் லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போய் பார்க்கணும். 4 ஹவரோட ரெஸ்பெக்டிவ் லோவர் டைம் ஃப்ரேம் என்ன? 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ்ல நம்மளுக்கு CIST நடந்துருக்கும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த 4 ஹவரோட C2 வேலிட். அதாவது பின்பார் கேண்டில் வேலிட் இல்லை அப்படின்னா அது வந்து இன்வேலிடான ஒரு கேண்டில். ஸோ நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து சிஸ்ட் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரியே 15 மினிட்ஸில் நம்மளுக்கு CIST இங்கே நடந்திருக்கும். ப்ளஸ் எஃப்இஜியுமே இங்கே ஃபார்ம் பண்ணிச்சு. ஓகேங்களா? சிஎஸ்டியில் நடந்த உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அந்த 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஹவர் C2 பார்த்தீங்கன்னா வேலிடு அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு செல் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா செல்லில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஹவரில் எஃப்இஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த எஃப்இஜி பார்த்த உடனே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணுறானா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறானா அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஓவரால் ட்ரெண்ட் டவுனு. சிஐஎஸ்டி 4 ஹவரில் சிஐஎஸ்டி ப்ளஸ் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஒரு எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணி அடுத்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு நல்லா அக்ரெசிவாக கீழே வந்துகிட்டு இருக்கு. சடனாக நம்ம போய் பார்க்கணும்னா பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு வேலிடான ஒரு எவிடன்சஸ் இருந்தால் தான் நம்ம போகணும். இப்போ இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணோம். இப்போ இன்கேஸ் இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணிதான் அப்படின்னா நான் ஃபர்தராக டவுன் தான் நான் டார்கெட் பண்ணியிருப்பேன். எது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெலவெண்ட் லோ. ஏன் ப்ரோ இது ரெலவெண்ட் லோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோ பாருங்களேன், இந்த லோக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோ எங்கே இருக்குது? இங்கே எஃப்இஜி இருக்குது. இது வந்து நல்லாவே ஒரு டீசெண்டான ஒரு செப்பரேஷனில் தான் இருக்குது. ஸோ இது ரெலவெண்ட் கிடையாது. நம்மளுக்கு இதுதான் ரெலவெண்ட். இதை நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து பிரேக் ஒன் போட்டு அடுத்தடுத்து நான் ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து சினாரியோ. இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் செல் போயிருப்பேன். இப்போ ஆனால் இந்த எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பான். எப்படி ப்ரோ இதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். சரி இப்போ 15 மினிட்ஸ் நான் போய்க்கிறேன். 4 ஹவர் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு 4 ஹவரோட ஓப்பன். இந்த ஒரு பிளாக் லைன். ஓகேங்களா? இது 4 ஹவர் எஃப்இஜி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹையை எஃப்இஜி டேக் ஆச்சு. ஓகேங்களா? எஃப்இஜி டேக் ஆனவன் நெக்ஸ்ட் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு இது பை சைடு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? பிசி ஃபார்ம் பண்ணிச்சு 15 மினிட்ஸில். இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு இந்த 4 ஹவர் எஃப்இஜி ரெஸ்பெக்ட் அப்படி ஆகுது போகுது அப்படின்றது எப்படி இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா இந்த எஃப்இஜி இருக்குது பார்த்தீங்களா? 15 மினிட் எஃப்இஜி நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்து ஐஎஃப்இஜியாக மாற்றிருந்தான் அப்படின்னா நான் வந்து டெஃபினட்டாக செல் பார்க்க ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக 1 மினிட்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூவேஷன் பார்த்துட்டு நான் டேரெக்டாக லோக்கு டார்கெட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதான் இந்த சினாரியோ பாருங்களேன். 15 மினிட் எஃப்இஜி ஃபார்ம் பண்ண உடனே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே இந்த கேண்டில் ஐஎஃப்இஜியாக மாற்றி தான் பார்ப்போம். பட் இப்போ மாற்றிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு ஐஎஃப்இஜி. ஏன் ப்ரோ வீக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஐஎஃப்இஜி எஃப்இஜி வச்சிருக்கு. இமீடியட்டாக இப்போ நம்ம சிஸ்டு பார்த்தா எப்படி பார்ப்போம்? ஒரு வி ஷேப் ரிவர்சல் பார்ப்போம். இது பார்த்தீங்களா ஒரு 3 கேண்டில் டவுன் வந்திருக்கு. ஒரே கேண்டில் போயிட்டு நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணிருக்கு. சேஞ்ச் ஸ்டேட்டஸ் சொல்லி வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வி ஷேப் சிஸ்ட். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஐஎஃப்இஜியும் பார்க்கணும். நல்ல ஒரு வி ஷேப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இன்கேஸ் அந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் வச்சிருந்தோம்னா அந்த ஐஎஃப்இஜியை நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஐஎஃப்இஜி தான் செல் ட்ரெண்ட் தான். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து நம்ம என்ட்ரிஸ் போடணும். டேரெக்டாக 1 மினிட்டுக்குள்ளே போகக்கூடாது. இன்னும் 15 மினிட்ஸ் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதா, அந்த எஃப்இஜிலேருந்து நம்மளுக்கு C2 வைக்குதா 15 மினிட்ஸ் அப்படி பார்த்து போகணும். இஃப் இன்கேஸ் இந்த பிளாக் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதுவே அக்ரெசிவாக போயிட்டு நம்மளுக்கு ஐஎஃப்இஜி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக 1 மினிட்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூவேஷன் பார்த்துட்டு ஆர் PO3 பார்த்துட்டு என்ட்ரி ஆயிடலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த நியூ இயர். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஏஷியன் லோவாக இருந்தது. இந்த ஏஷியன் ப்ளஸ் இந்த லண்டன் ஈக்குவல் லோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் நான் சொன்ன மாதிரி அந்த ரெலவெண்ட் லோ. ஓகேங்களா? பட் இந்த சினாரியோ பாருங்களேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓப்பன் லோ ஆயிட்டு இந்த எஃப்இஜி டேக் ஆகிட்டு அடுத்த சிஸ்ட் வச்சுட்டான். அடுத்த சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அக்ரெஷனாக வச்சிருக்கு பாருங்களேன். இந்த லோ 2 கேண்டில் டவுன் வந்தது. இந்த 2 கேண்டில் அப்பு போயிடுச்சு. ஆர்டர் பிளாக்கும் ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த அப்பு போன 2 கேண்டிலும் பாருங்களேன் இந்த டவுன் போன 2 கேண்டிலோட அக்ரெஷனாக இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த 4 ஹவரோட எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தெரியுது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நம்மளுக்கு வந்து ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ரெலவெண்ட் ஹை ப்ரோ. இந்த எஃப்இஜி டிஸ்ட்ரெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஃப்இஜி இங்கே இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தால அதே தான் அந்த சினாரியோ தான் இங்கே. இப்போ நம்மளுக்கு இந்த 4 ஹவரோட எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. இங்கே பாருங்க இது வந்து நியூ இஆர்எலா இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் டேட்டா வச்சு டெலிவரி வச்சிருக்கா. இது வந்து நியூ இஆர்எல். இது நம்மளுக்கு ஓல்டு இஆர்எல் லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நம்மளுக்கு ஓல்டு இஆர்எல். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் அங்கே தான் இருக்குது. கரெக்டாக 1 ஹவர் எஃப்இஜி அங்கே மர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிஐஎஸ்டியில் நம்ம என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம்.
எஸ்எல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வைக்கணும், இந்த எஃப்இஜிக்கு வைக்கணும். ஏன் ப்ரோ எஃப்இஜிக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் எஃப்இஜியோட சிஇல இருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜியை ஒரு 70% வரைக்கும் நம்மளுக்கு கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எஸ்எல்ல தூக்கி நான் இங்கே வச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நம்மளுக்கு ப்ரைஸ் எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி ட்ரில், இது வந்து என்ட்ரி ட்ரில்னு சொல்லுவாங்க. இந்த மிட் பாயிண்ட் கான்சிக்வெண்ட் என்கோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. லோயர் பாட்டம் ஆஃப் த எஃப்இஜி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபில்னு சொல்லுவாங்க. என்ட்ரி ட்ரில் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்கிறது கூட வரலாம். ஏன்னா எஃப்இஜி பெரிய எஃப்இஜி இருக்கு அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எஸ்எல்ல தூக்கிட்டு போயிட்டு நீங்க லோல தான் வச்சாகணும், வேற வழியே இல்லை. லோல வச்சீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் எங்க இருக்கு, இந்த ரெலவெண்ட் ஹை நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ரெலவெண்ட் ஹை வரைக்கும் நம்ம 1 to 2 வருதா, வரல. ஸோ நம்மளுக்கு இந்த என்ட்ரி போய் எடுக்க முடியாது. ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கே ப்ரோ, எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். எங்க வரைக்கும் ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வச்சாலும் 1 to 2 வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல சிஇ மார்க் பண்றேன், ஃபிப் போடுறேன். ஃபிப் போடுறப்ப 50%ல நான் என்டர் ஆகலாம் ஆகி பார்க்குறேன். இங்கே லோக்கு எஸ்எல் வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஹைக்கு வச்சுக்கிறேன் டார்கெட். அப்பயும் பாருங்களேன் 1:1.5 தான் வருது. ஸோ நம்மளுக்கு இந்த என்ட்ரி இப்படி என்டர் ஆக முடியாது. ஸோ என்டர் ஆக முடியாதுன்னா அவ்வளோதானா ப்ரோ, முடிஞ்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 மினிட்ஸ் தான் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லை, நம்மளுக்கு 30 மினிட்ஸும் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் இந்த சுச்சுவேஷன்ல 30 மினிட்ஸ்க்கு போகணும். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் பார்க்குறப்ப 30 மினிட்ஸுக்கு போனேன். 30 மினிட்ஸில் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, இங்கேயுமே நம்மளுக்கு சிஐஎஸ்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்க இந்த எஃப்இஜி டேக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் சிஸ்ட் வச்சிருந்துச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு 4 ஹவரோட டைம் ஃப்ரேம்ல 303 முடிஞ்சு ஓப்பன் லோ எஃப்இஜி டேக்டு மேனிப்புலேஷன் முடிஞ்சு நம்மளுக்கு தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு, சிஸ்டம் வச்சிருச்சு. இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல நீங்க இந்த ஆர்டர் பிளாக்கோட சிஇல போட்டு ஆர்டர் பிளாக்கோட சிஇல என்டர் ஆயிட்டு இப்போ நீங்க எஸ்எல் எங்க போய் வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா 30 மினிட்ல எஃப்இஜி இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த எஃப்இஜில நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1:2 நம்மளுக்கு பக்காவா வரும். பாத்தீங்களா? நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு ஹிட். இப்படிதான் நம்ம இந்த ஒரு என்ட்ரி நாங்க பிளான் பண்ணி நம்ம பக்காவா எடுத்துருந்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து கோல்டோட அனலைசிஸை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்ப்போமே. வீக்லியில பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டு ஹையை பர்ச் பண்ணிட்டு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா வீக்லியில ஒரு பெரிய வாய்டு ஒன்று வச்சு நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கேண்டில் டூ க்ளோசர் வச்சிருக்கு ப்ரோ. டெய்லியில் நீங்கள் கேட்கலாம் கேண்டில் டூ க்ளோசர் வச்சிருக்கே ப்ரோ, ப்ளஸ் சிஐஎஸ்சி நடந்திருக்கு, ப்ளஸ் பை ஆகலாமே ப்ரோ கேட்டால் ஆகலாம், தாராளமாக ஆகலாம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லோலேருந்து ஒரு ஹைக்கு ஃபிப்பு போட்டுக்கிட்டோம் 1 ஹவரில் அப்படின்னா இந்த ஒரு மிட்டிகேஷன் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக், இந்த ஒரு மிட்டிகேஷன் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பைஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, சேல்ஸ் வேண்டாம். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு இந்த சினாரியோ வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். வீக்லியில் ஓல்டு ஹையை பர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு, பெரிய விக்கு பெரிய ரிஜெக்ஷன், கீழே பெரிய வாய்டு இருக்குது. நம்மளுக்கு வீக்லியோட லோஸை கிளியர் பண்ணுறதுக்கு கூட அது வரும். ஓகேங்க, அதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். ப்ளஸ் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி 4 ஹவர் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிஐஎஸ்டி நடந்திருக்கு, ப்ளஸ் கண்டினியூஷன் நடந்திருக்கு, அடுத்து பிரேக் வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஜோனில் இருக்கும், ஓடி ஜோனில் இருக்கா பார்த்தீங்களா, ஓடி ஜோனில் இருக்குது. பட் இந்த ஓடி ஜோன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன், அக்ரஷனாக எஃப்இஜி வச்சு வந்திருக்கு. ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்தராக இந்த ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்இஜி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எங்கே டார்கெட் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இதையுமே நம்மளுக்கு மொத்தமாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுது, மொத்தமாக ஐஎஃப்இஜியாக மாற்றுது அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி லோ தான், ப்ரீவியஸ் வீக் லோ தான் எடுக்க போகுது அப்படின்றது அர்த்தம். ப்ரீவியஸ் வீக் லோ எடுத்த உடனேவே நீங்கள் பை பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா அது வந்து வீக்லியில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வாய்டு, பெரிய எஃப்இஜி, இந்த மாதிரி பெரிய எஃப்இஜி இருக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ட்ரி ட்ரில்லே என்ட்ரி பார்க்கறது கொஞ்சம் ரொம்பவே ஒரு எப்படி சொல்றதுன்னா ரிஸ்க், ஹெவி ரிஸ்க். ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கண்டினியூவேஷன் நடந்து போகுதுன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் எடுத்த உடனே லோலயே பார்க்காதீங்க, ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல நீங்க சி வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. அதே மாதிரி டெய்லியில பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு C2 க்ளோஸ் வச்சிருக்கான். பை வந்துச்சுன்னா எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். இட்ஸ் இன்கேஸ் நமக்கு செல் உடைக்குது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டெய்லியில் எங்க டார்கெட் அப்படின்னா இங்கே தான் நமக்கு ரெலவெண்ட் லோ இருக்கு, இந்த எஃப்இஜி தான் நமக்கு டார்கெட். அடுத்து நம்மளுக்கு ஃபர்தராக செல் பார்க்குறீங்கன்னா இந்த எஃப்இஜி வரைக்கும் பாருங்க. இந்த எஃப்இஜில இருந்து நீங்க செல் பார்க்காதீங்க, நம்மளுக்கு பை ஆகிறதுக்கான சினாரியோஸ் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி ஸ்ட்ரக்சர் படி நம்மளுக்கு புல் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த எஃப்இஜியில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ செல் வந்துச்சுன்னா இந்த டெய்லி எஃப்இஜிக்கு டார்கெட் வச்சுக்கோங்க, ஐஆர்எல் டார்கெட் வச்சுக்கோங்க. பை போகுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து எங்கே நான் டார்கெட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன், நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது ஏன் இப்போ இன்டர்மீடியட் டேர்ம் ஹை அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகேங்களா?
இதுதான் bro இந்த வாரத்தோட கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ப்ளஸ் நம்ம எப்படி நம்ம ஒரு என்ட்ரி பார்க்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, see you in the next video guys. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பனும் தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்களும் கற்றுக்கணும், ஓனாக ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.